ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இட்லி தோசைக்கு ஏற்ற தள்ளுவண்டி சட்னி தான் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு பவுலில் வந்து ஒரு 10 நிமிஷம் வரமிளகாயை வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 5, 6 பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து ஒரு 6, 7 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. கண்டென்ட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து முழு தக்காளி, பெரிய தக்காளி வந்து 2 தக்காளி வந்து ஸ்லைஸ் பண்ணி இது எல்லாமே நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஸ்பைஸியாக இருக்கணும் அப்படின்னா ஆயில் கொஞ்சம் கூட ஊற்றிக்கோங்க. கடுகு, வரமிளகா, உளுந்து இதெல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அரைச்சதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து கிட்டத்தட்ட நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணியாக தண்ணி ஊற்றிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் திக்காக ஊற்றிக்கலாம். இதோட சீக்ரெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கரண்டி மாவு, இட்லி தோசை மாவு தாங்க. இதை ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடுங்க. திக்னஸ் வந்துடும். சூப்பராக இருக்கும். நீங்கள் வேறு லெவலாக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.